வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் கொண்ட கோவக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். கூடவே கோவக்காயோட பெனிஃபிட்ஸை நம்ம சைட் பை சைட் பார்த்துக்கலாம். கோவக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜை கட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், நீல வாக்குலையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதே போல் சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நீங்கள் கோவக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோவக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் தோல் நோயில் ரொம்ப பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆறாவது புண்ணு இருக்கும், இல்லை ஏதாவது ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த புண்ணு மேலே கோவக்காய் இலையோட சாரும் வெண்ணையும் கலந்து தடவணும் அப்படின்னா அது சீக்கிரமாக நமக்கு குணமாயிரும். அதே போல் வாயில் அடிக்கடி புண்ணு வரவங்க கோவக்காய் உங்கள் உணவில் பொரியலாவோ கூட்டாவோ பச்சடி எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது போல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய் போல சீக்கிரமாக குணமாயிரும். அதே போல் இது மஞ்சக்காமால இருக்கிறவங்களும் ஆஸ்துமா பேஷண்ட்டும் நீங்கள் இந்த கோவக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துடலாம். உங்கள் உணவில் இது தவிர்க்க முடியாத காயாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க சீக்கிரமாக அதுலேருந்து குணமாகி வந்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுகளில் கட் பண்ணியாச்சு. எல்லா காயும் கட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவு கடலை சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்த கடலை தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு ஹீட் பண்ணிக்கிறதுக்காக, ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஹீட் பண்ணுறதுக்காக திருப்பி சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து தாளிக்க கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா அரை தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச கோவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா நம்ம பரட்டி விட்டுறலாம். நம்ம கோவக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனை சரியாயிடும். கல்லீரல் அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சு இருந்தது அப்படின்னா நம்ம கோவக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கல்லீரல் சுத்தமாகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மிளகாய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒருக்க கலந்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி மூடி போட்டு வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா காய் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை மேலால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச பொடியை மேலால் தூவியாச்சு. இப்போ இதை எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இந்த கோவக்காயில் மெட்டபாலிக் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கனால நம்மளோட இதயத்தோட பாதுகாப்புக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆனது. ஸோ நீங்கள் இவ்வளோ நன்மைகள் இருந்த காய் இந்த கோவக்காயை நீங்கள் தவிர்க்காமல் உங்கள் உணவில் சேர்த்துருக்கோங்க. இப்போ துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. நம்ம அரைச்ச பொடி, துருவன தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அழகாக பரிமாறிடலாம். நம்மளோட கோவக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இது ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, தயிர்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான ஆரோக்கியமான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.